to wisdom technique channel. இனி என்ன பாத்தீங்கன்னா வந்து நம்ம QR கோட் வந்து அது எப்படி பண்ண போறோம்னா அதுதான் நீங்க இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வீடியோ கிளியரா போலாமா? வாங்க வீடியோ கிளியரா போலாம். Guys, இப்போ உங்களுக்கு டவுட் வந்துருக்கு இந்த வீடியோ என்னன்னு QR கோட்னா என்ன? QR கோட்னா ஒரு சிம்பிளா சொன்னோம்னா இப்போ பாருங்க இந்த ஃபோன்ல வந்து QR கோட் வந்து இந்த மாதிரி சிம்பிளா தான் இருக்கும். இந்த மாதிரி தான் சிம்பிளா இருக்கும். நீங்க இப்போ ஒரு ரெஸ்டாரன்ட் போறீங்க. ரெஸ்டாரன்ட்ல பார்த்தால வந்து மெனுலலாம் இருக்காது. இப்போலாம் வந்து QR கோட் மாதிரி ஆக்கிருப்பாங்க. அது வந்து அங்க சொல்லுவாங்க அந்த ரெஸ்டாரன்ட் சொல்லுவாங்க நீங்க வந்து மெனுல இல்ல இதுக்கு அப்புறம் வந்து நீங்க QR கோட் வச்சு தான் ஸ்கேன் பண்ணனும். சிம்பிள் தான். QR கோட் உங்க முன்னாடி இருக்கும். உங்க ஃபோன்ல வந்து நீங்க அப்படியே ஸ்கேன் பண்ணீங்கன்னா அங்க இருக்க அந்த ரெஸ்டாரன்ட்ல அந்த QR கோட் உள்ளார வந்து அந்த மெனுல வந்து அப்படியே லிஸ்டா பிரைஸோட இருக்கும் இல்ல. அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோல நான் காட்ட போறேன். அது எப்படி வந்து அந்த எல்லா மெனு வந்து QR கோட் உள்ளார வந்து பண்றது அதை காட்ட போறேன். ஓகே गाइस, இப்போ வந்து நான் PC வந்திருக்கேன். இப்போ வந்து நான் காட்டுறேன் எப்படி பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா வந்து நீங்க வந்து ஒரு மெனு கிரியேட் பண்ணனும். மெனு வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சேன். இப்போ என்ன பண்ணனும்னா நம்ம வேர்டுக்கு போய்டும். வேர்டுக்கு போய்ட்டு நான் வந்து ஆல்ரெடி ஒன்னு கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். ஃபுட்னு ஆல்ரெடி இந்த பாருங்க இவ்ளோ தான் இருக்கு. இட்லி, தோசை, வடை, பூரி உள்ளது. இது வந்து பிரைஸ் வந்து ரேண்டமான பிரைஸ் உள்ளது. இது ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிட்டேன் இந்த ஃபைலை. இப்போ வந்து இது ஜஸ்ட் மெனு பண்ணிட்டு டைரக்டா என்ன பண்ணேன்னா குரோமுக்கு போய்டும். ஓகே, குரோமுக்கு போயிட்டு டைப் பண்ணுங்க QR. கரெக்டா பாருங்க. இந்த பாருங்க பாத்தீங்கன்னா வந்து QR கோட் ஜெனரேட்டர். இந்த பாருங்க நான் ஜூம் பண்றேன் பாருங்க. The QR code generator. ஓகே, இப்போ இது ஆக்சஸ் பண்ணிட்டு இந்த சைடு பாருங்க. உங்களுக்கு வந்து நிறைய வெப்சைட் இருக்கும். ஓகே, ஏகப்பட்ட வெப்சைட் இருக்கும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் இந்த வெப்சைட் உள்ள போங்க. இந்த வெப்சைட் உள்ளத வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் பண்ணேன். இது வந்து சிம்பிள் தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு வந்து 15 days வந்து ட்ரையல் கொடுக்கும், ஃப்ரீ ட்ரையல்ஸு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவது இதை. ஓகே, இப்போ வந்து என்னென்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஓப்பன் பண்ணால் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன மாதிரி QR கோட் வந்து கிரியேட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு URL இருக்குது. வி கார்டில் மாதிரி ஆக்கலாம், இல்லை டெக்ஸ்ட்டு, இமெயிலு, எஸ்எம்எஸ்ஸு, வைஃபை டைப்பு, இல்லை பிட்காயின் டைப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக், PDF, MP3 உள்ளது, ஆப் ஸ்டோர் உள்ளது, இமேஜ் உள்ளது. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த PDF கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, PDF கிளிக் பண்ணி இது சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு கேட்டிருக்கு. பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி இன்னொருல சைன் அப் பண்ணிட்டேன். பிகாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துருச்சு. பிகாஸ் நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணியாச்சு. இல்லை ஜஸ்ட்டு டேஷ்போர்டுக்கு போய்டும். டேஷ்போர்டு போய்ட்டுமா? ஓகே, இப்போ வந்தாச்சு. இப்போ வந்து டேஷ்போர்டு வந்தோன்னே என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி தான் காட்டும் உங்களுக்கு. இந்த ரைட் சைடில் பாருங்கள் கிரியேட் QR கோட். ஓகே, கிரியேட் பண்ணிங்கன்னா இதை பாருங்கள் இந்த மாதிரி தான் காட்டும் உங்களுக்கு. இந்த லைன் பை லைனாக வெப்சைட்டு, சோஷியல் மீடியா, கூப்பான்ஸு, அதே சேர்த்து வி கார்டு ப்ளஸ் இருக்குது, பிஸ்னஸ் பேஜ் இருக்குது, ஃபீட்பேக் உள்ளது இருக்குது, ரேட்டிங் இருக்குது, வீடியோ இருக்குது, PDF இருக்குது, அதுக்கப்புறம் ஈவெண்ட்டு, ஃபேஸ்புக்கு, MP3, இமேஜு, ஆப்பு. ஓகே, இப்போ நான் மெனு கிரியேட் பண்ணது வந்து PDF உள்ளது தான். அதனால் வந்து PDFஐ ப்ரெஸ் பண்ணிக்கோ. ஓகே, PDF ப்ரெஸ் பண்ணிட்டு இது வந்து உங்களுக்கு ட்ரையல் மாதிரி தான், ஒரு டுட்டோரியல் மாதிரி தான். கொஞ்சம் ஓகே, இது கொஞ்சம் டுட்டோரியல் மாதிரி தான். அப்படியே வந்து கீழே பாருங்க, கீழே வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாருங்கள். இங்கே தான் வந்து நீங்கள் அப்லோட் PDF ஃபைல் நீங்கள் அப்லோட் பண்ண அந்த வேர்ட் ஃபைலை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணணும் PDF உள்ளதை. அது வந்து அந்த லிங்கை வந்து அப்படியே இங்கே கொண்டு வந்துடணும். நான் என்ன பண்ணால் எக்ஸ்ப்ளோரில் போயிட்டு அந்த ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃபைலில் வந்து போயிட்டு எங்கே இருக்கோ அந்த ஃபைலில் வந்து போய் எடுத்துருங்க அதை. ஓகே, அதோ இருக்குது. இந்த இருக்கா இந்த PDF ஃபைலை வந்து அப்படியே கொண்டு வந்துட்டு இந்த இங்கே ட்ராப் பண்ணிடுவோம். ட்ராப் ஆகிடுச்சா? இது மேக்ஸிமம் MB வந்து பார்த்தீங்கன்னா வந்து 200 MB தான் மேக்ஸிமம். ஓகே, மேக்ஸிமம் 200 MB தான். அது மேலே இருந்துச்சுன்னா வந்து வராது. ஓகே, இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ணோம். இப்போ இந்த QR கோடு உள்ளார போனோன்னு வந்து இது வந்து டேரெக்டாக வந்து இந்த உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் பேக்ரவுண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணுறது இது இருக்குது. ஓகே, இந்த பாருங்க கலர் வந்து மாறி கலர் இருக்குது. ஓகே, ஜஸ்ட்டு ரேண்டமாக ஒரு கலர் எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துகிட்டு இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்குது.
இது பேசிக் இன்ஃபர்மேஷன்னா வந்து உங்கள் கம்பெனி பேர் இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி கம்பெனி பேர் வந்து நீங்கள் பிடிஎஃப் ஓனர், நீங்கள் தான் பிடிஎஃப் ஓனர் உள்ளதா, அது கம்பெனி பேர் இருக்குது. அதுக்கப்புறம் டைட்டில், பேரோட டைட்டில் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன இந்த இதுக்கு என்ன உள்ளார வந்து நீங்கள் என்ன மெனு, அதோட டிஸ்கிரிப்ஷன் பற்றி டீட்டெயிலாக இது இருக்குது. அது சேர்த்து வந்து வெப்சைட்டோட லிங்க்கு, வெப்சைட் வந்து நீங்களே தனியாக வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா அதோட வெப்சைட் நீங்கள் வச்சுக்கணும், அதோட வெப்சைட்டை நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணி விட்டணும். ஓகே, வேறு ஏதோ வெப்சைட் பேஸ்ட் பண்ணிடுறாங்க, ஒன்லி உங்களோட வெப்சைட் ஓனாக வச்சுருக்க வெப்சைட் வந்து இங்கே வந்து அந்த லிங்க் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இமேஜ் இருக்குது. இமேஜ்னா வந்து இமேஜ் கொடுத்தோன்னா உள்ளார டேரெக்டாக போகிறது மாதிரி உங்களுக்கு மெனு ஃபைல், அது நீங்கள் ஹோட்டலோட இமேஜ் வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே வந்து பிடிஎஃப்பில் ஆக்கிட்டு அது வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே வந்து நீங்கள் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணோன்னா உங்கள் இமேஜோட அதை சேர்த்து வந்து உங்கள் அந்த மெனுவோட ப்ரைஸ் வரும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபீட்பேக் உள்ளது, உங்களோட ஃபீட்பேக் கேட்டிருக்கேன். ஓகே, அதனால் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு போய்டும். நெக்ஸ்ட்டு போயிட்டு இப்போ தான் வருது உங்களுக்கு, இப்போ தான் நீங்கள் வந்து அந்த கியூஆர் கோடு வந்து என்ன மாதிரி டிசைனில் செய்யணும்னு பாருங்கள். இப்போ கியூஆர் கோடு வந்து நார்மலாக வந்து ஃப்ரேம் இதோ பாருங்கள், நார்மலாக வந்து ஃப்ரேம் இருக்குது, இல்லைனா கொஞ்சம் டிசைன் பண்ணலாம். இந்த ஸ்கேன் மீ கொடுத்துருக்காங்க, இல்லை இந்த மாதிரி ஸ்டைலில் ஸ்கேன் மீ உள்ளது, இல்லை இந்த மாதிரி உள்ளது, இல்லை நார்மலாக உள்ளது, இல்லை இது கூட ஓகே உங்களுக்கு. ஆனால் பெட்டராக சொன்னோன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேணால் பிடிஎஃப் உள்ளது, ஆனால் பெட்டராக சொன்னால் இது ஓகே, இது ஓகே, இது உங்கள் ஆப்ஷன், நோ இஷ்யூ. ஓகே, இப்போ கியூஆர் கோடோட என்ன மாதிரி இந்த மாதிரி டிசைனில் இருக்கணும்னு பாருங்கள். கியூஆர் கோடோவில் என்ன சேஞ்ச் ஆகணும்னா இந்த உள்ளார இருக்குல்ல, இந்த உள்ளார இருக்க கியூஆர் கோட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்கொயர் உள்ளது ஒன்லி உள்ளார இருக்க மட்டும். ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட்டு இந்த பாருங்கள் என்ன சேஞ்ச் ஆகுதுதா, பார்த்தீங்களா சேஞ்ச் ஆகுது. ஓகே, நோ விஷயம். அதுக்கப்புறம் லோகோ வந்து பிடிஎஃப் உள்ளது இருக்குது, இது வேணான்னு உள்ளது இருக்குது. ஓகே, பிடிஎஃப் உள்ளது கொடுத்துட்டோன்னா வந்து சென்ட்ரலில் கொண்டு வந்துடும், இல்லைன்னா ஸ்கேன் மீ உள்ளது இருக்குது. ஸ்கேன் மீனா வந்து நம்ம வந்து கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணுறோம். ஓகே, அதே சேர்த்து வந்து இந்த வெப்சைட் லிங்க் வந்து நீங்கள் மாற்றோன்னா இது பார்த்தீங்கன்னா வந்து இது உங்களோட வெப்சைட் லிங்க்கு, அதனால் இது மாற்ற வேணாம். இது ஆக்சுவலி இது அப்படியே இருக்கட்டும், இது மாற்ற வேணாம் இதை. ஓகே, இப்போ வந்து நான் ஆல்ரெடி எல்லாம் செட் பண்ணி வச்சு நான் ஆல்ரெடி வந்து மெனு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் நான். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட்டு டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிடணும். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகணும்னா வந்து என்ன பண்ணுறேன், இப்போ டவுன்லோட் ஃபைலை வந்து அப்படியே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்துட்டோன்னா இருக்கா, இது வந்துடுச்சு உங்களோடது. இதுதான் QR கோடு, அது நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ என் கையில் ஃபோன் இருக்குது, இப்போ நான் வந்து ஸ்கேன் யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்கேன் யூஸ் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். இது ப்ராப்பராக வைக்கணும், இது கொஞ்சம் வந்துச்சா. இந்த லிங்க் உள்ளார போயிட்டு வரேன், இந்த பார்த்தீங்களா வந்துடுச்சு பாருங்கள். நான் எப்படி வேர்டில் போயிட்டு நான் அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேபிள்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மெனு ப்ரைஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃப்பில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து நான் கியூஆர் கோட் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக நீங்கள் ஃபோனில் வச்சு ஸ்கேன் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட ப்ரைஸு அப்படியே வந்துடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு இதை சேர்த்து வந்து ப்ரைஸும் இருக்குது, மேலே வந்து மெனு எழுதிருக்கு. ஐ ஹோப் யூ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே சேர்த்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் போய் அதிலே போய் ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் சைனிங் ஃப்ரம் முகமது வைஸ்.